ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷனிங் நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 114 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் விடைக்குள்ள போயிடலாம். ஷிகமாரு அவன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். என்ன விடவோ நெஜிய விடவோ இங்க இருக்க எல்லார விடவோ எனக்கு ஜோஜி மேல அதிக நம்பிக்கை இருக்கு. உன் கதையை முடிக்கிறடா குண்டா. என்ன குண்டான்னு சொல்லாத. பார்ஷல் எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸு. கை மட்டும் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகுது. கால் வேற இது நல்லா இருக்கு. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஓடு. ஆமா, கேப்பே விடக்கூடாது, அவனுக்கு அடிச்சுட்டே இருக்கணும். என்ன தம்பி பயந்து வர்ற? ஓ ஐயோ, அப்பா புருஷாயிட்டா வாழையே ஊஞ்சா. ஏய் ஜோஜி, Goodbye old friend. I will always believe in you. நருட்டோக்கு அந்த தவளை மாதிரி இவனுக்கு அவன் உடம்பு. ஷிகமாரு நான் ஜெயிச்சிட்டேன். மிஸ்ஸிங்கிட்டானா? காலி ஆனா பரவாயில்ல. அதிக தூக்குறான்டா. ஆமா, முன்னே அந்த மணல் இருந்து தூக்குனானே. இவ்வளவு பலவீனமான எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு செகண்ட் லெவல் போவன்னு எதிர்பார்க்கல. ஐயோ, Slamming bomb. அப்பா இவ்வளோ பவர்ஃபுல்ரா இவன். அடுத்த உருவம் எப்படி அவன் தன்னோட ஃபார்மை மாத்திக்கிட்டான்? உன்னோட கதை இப்ப முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேஷ் மார்க்கெட் நின்று பார்த்தா அடுத்த உருவம் வேற இருக்குது. இந்த எனர்ஜியை விட இப்ப என்னோட சக்தி பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அப்ப அந்த டேப்லெட் தான். அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னால நகரவே முடியல. இந்த கறிப்பில சாப்பிட்டா இவ்வளவு பின் விளைவுகள் இருக்கும் நினைச்சு பார்க்கல. இப்ப நீ கவனமா இருக்கணும், ஏன்னா இப்ப உனக்கு முக்கியமான பாடம் எடுக்க போறேன். பலவீனமானவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். வேற அடிக்கடி அந்த வார்த்தையே சொல்லுங்க. நீ ஒரு பலவீனமானவன். உன்னோட நண்பர்கள் கிட்ட போய் இந்த நிஞ்சா விளையாட்ட விளையாடு. அவன் தானே ரெண்டு அடி வாங்கினேன். சின்ன பையன் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பவர் எடுக்க வேண்டியதாகுது. அதுலயே நீ தோத்துடா. போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 2 3 4. டேய், நானும் கூட வரேன். குழந்தையா இருந்தா போங்க. 98 99 100. ஏய், என்ன பண்ற? இங்க இருந்து போ. தோல்வியை ஒத்துக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. நல்லது. அவங்களை பிடிச்சிட்டோம். கேம் முடிஞ்சது. இதுக்கு மேல என்னால முடியாது. சோஜி இருக்கிற டீம் எப்பவுமே தோத்துதான் போய்கிட்டு இருக்கு. சாரி. ரொம்ப சாந்தமான ஒரு பையன். இன்னசென்ட். நான் இப்போ செகண்ட் ஸ்டேட்ல இருக்கதால எனக்கு நிறைய சக்கரா தேவைப்படும். அதனால இப்போ உனக்குள்ள மிச்சம் இருக்கிற சக்கராவை உறிஞ்சிக்க போறான். குடிப்பையா, உன்னோட கதையை முடிச்சிடலாமா? அவ்வளோ பெரியவனா இருந்தா உன் சக்கரை வச்சு போறான்டா. ஆனா எனக்கு தெரியும் சக்கராவுக்கும் அந்த டேப்லெட்டுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு
நான் சொன்னல எனக்கு இன்னும் பசி அடங்கல. அது சரி, நீ இன்னும் ஒரு சிப்பு தான் மிச்சம் வச்சிருக்கியா? அந்த காய்ச்சி கை வச்சா கோவம் வரும். மிச்சம் இருக்கத நானே சாப்பிடுறேன். இப்படி தனியா இருக்கிறது எப்படி இருக்கு? உன்னோட நண்பர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. உன்னை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. எந்த பயனும் இல்லாத பொடி பயலே, உன்னோட கதை முடிய போகுது. இனிமே நீ எங்க கூட நிஞ்ச விளையாட்டு விளையாட கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீ எங்களோட சேர்ந்து விளையாடினா நாங்க தோத்து போயிடுறோம். ஏன்னா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. குமாரும் அங்கதான் இருக்கான். நான் சொல்றத கேளுங்க. அவன் இல்லனா நம்ம டீம் சமமா இருக்காது. ஒருத்தர் இல்லாம நம்ம இந்த கேம் ஆடினா அப்ப இந்த கேம் கண்டிப்பா நல்லாவே இருக்காது. பயன் இல்லாத ஒருத்தன் விளையாடுறதும் விளையாடாம இருக்கிறதும் ஒண்ணுதானே? ஆமா, அவன் சொல்றது சரிதான். எங்க டீம்ல தானே எண்ணிக்கை கம்மியாக போகுது. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. வாங்க விளையாடலாம். ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கே ஓகேனா சரி வாங்க போலாம். சரி வாங்க விளையாட்ட ஆரம்பிக்கலாம். இந்த வாட்டி கண்டிப்பா நாங்க ஜெயிக்க போறோம். ஆமா, எங்க ஒளிஞ்சுக்கிறது? ஏன் சொல்லு. நல்ல வேளை அவன் நம்ம கூட இல்ல. சரி பிளான கேளுங்க. நீங்க லெஃப்ட் சைடு போங்க, நாங்க ரைட் சைடு போறோம். ஓகேவா? யாயா சின்ன வயசுல எல்லாரும் இதை பட்டிருக்கோம். ம் அழகான குழந்தை, நல்ல மனசு கரையா. அகிமிசி கிளான்ல இருக்கிற எல்லாரும் உங்க அப்பா. குண்டாவும் மெதுவாவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அப்படியா செஞ்சாங்க? அப்படியே இருக்காரு. நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளு. உனக்கு இருக்கிற நல்ல மனசு அங்க இருக்கிற யாருக்குமே இருக்காது. ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற இந்த குணத்தை பார்த்து அதுக்காக நேசிக்கிற நிறைய நண்பர்கள் உன்கிட்ட வருவாங்க. கண்டிப்பா அந்த நண்பர்கள் அவங்க உயிரை கூட உன் மேல இருக்கிற நம்பிக்கையில பணைய வைப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை என்னைக்கும் விட்டுறாத. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு உண்மையாவே அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பாங்களா? உன் கதையை நான் முடிக்க போறேன். ஆனா ஒன்னு அழிக்கிறதோட நான் இன்னைக்கு நிறுத்த போறதில்ல. இங்க உன்னோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் சரிடா. என்கிட்ட மாட்டி விட்டுட்டு போன உன்னோட அறிவில்லாத நண்பர்களை தேடி போய் அவங்களையும் அழிப்பேன். ஏஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒரு டைலாக் பேசினேன். இது ஜோஜிக்காக தான் அவன் திரும்பவும் வருவன்னு வாக்கு கொடுத்திருக்கான். உனக்காக மார்க் பண்ணி வச்சுட்டு போறான். வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா ஜோஜி. சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. என்ன நம்புங்க, போன வேலையை அவன் சிறப்பா முடிப்பான். கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்மள தேடி அவன் வருவான். அதுல சந்தேகமே இல்ல. அவனை தோக்கடிக்க ஜோஜி தான் சரியான ஆள். சரி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமா? இது நல்ல யோசனை. அதுக்கெல்லாம் டைம் இருக்கா என்ன? அவங்க ஒருத்தர் செத்துனேறான் அவங்களுக்காக. சரி எல்லாரும் எந்திரிங்க. ஜோஜி வரதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்கேவை கூட்டிட்டு வரலாம். நீ ஓய்வெடு, நான் கிளம்புறேன். வாங்க போவோம். சாஸ்கேவை பிடிப்போம். ஜீரோபோ என்ன பண்றா? இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. ஓ, அவனோட பசிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இந்நேரத்துக்கு அவங்க எல்லாரோட சாக்கராவே உறிஞ்சு எடுத்திருப்பான். அவனுக்கு பதில் நான் போயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ம், உனக்கு பசியே சக்கரை தான் போல இருக்கு. ஓ, என்ன மன்னிச்சிடு. இந்த பேக் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். ரொம்ப லேட் ஆகுது. அடுத்து போய் உன்னோட நண்பர்கள் கதையையும் முடிக்கணும். அதனால சீக்கிரம் உன்னோட கதையை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். கிட்ட சில்லி பெப்பர் பல் இருக்கு. ஆனா நான் அத எடுத்துக்கிட்டேன்னா நான் இறந்துடுவேன். இறந்துடுவானா? நரோட்டோ மட்டும் நிக்கிற மாதிரி. என்னன்னு சரி, நீ திரும்ப வந்தா கூட ஜோஜி. ஏதோ பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா இறந்துடுவானே. நாள்ல இருந்து நம்ம எப்பவும் ஒன்னதான் இருக்கோம்.
ஜோஜி கிட்ட தான் வரான். ஓ நீயா? ம்? ஓ நீயா? நீ அந்த பசங்கள ஒருத்தன் தானே? அழகா கொழு கொழுன்னு இருக்கிறாங்க. விளையாடலையா? கொஞ்சலாம் போல இருக்கு. அவங்க கூட விளையாட எனக்கு விருப்பம் இல்ல. நிஜமாவா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எனக்கு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு பிடிச்ச இடமா? ஆமா, டே இப்படி நல்லா இருக்கும் போது இந்த இடத்துல வந்து அப்படியே படுத்துக்கிட்டு வானத்துல இருக்க மேகங்களை ரசிச்சுக்கிட்டு இருப்ப தெரியுமா? வானத்துல இருக்கிற மேகங்களை பாப்பியா? சரியா சொன்ன. சரி, நான் உட்காரலாமா? ஓ கண்டிப்பா. அவ்வளவுதானே என் வேலை. ரசிகன் தான். வானமும் பார்க்க அழகா இருக்கு. ஆமா. சும்மா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஹே, என்ன? படுத்துக்கிட்டு பார்த்தா மேகங்கள் ரொம்ப அழகா இருக்கும். நீ என் கூட படுத்துக்கிட்டு பாக்குறியா? ஆ, கண்டிப்பா பாக்குறேன். ஹேய், சாப்பிட நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஷேர் பண்ணிக்கலாமா? தாராளமா. ஹே, நன்றி. சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே மேகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஆமா. அப்புறம் என் பேரு ஷிகமாரு. நான் நாராக்லேன சேர்ந்தவன். சரி, உன்னை பத்தி சொல்லு. உன் பேரு என்ன? என் பேரு சௌஜி. அப்புறம் நான் ஆக்கிமிச்சிக்லான சேர்ந்தவன். ஜோஜியா? எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கஷ்டம் இந்த இருப்போம். பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. எனக்கும் தான். ஆகான ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம எப்பவும் ஒன்னாவே இருந்திருக்கோம். அதனால என்ன தனியா விட்டுட்டு போகாத ஜோஜி. அந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரெட் பில் எடுத்தாலும் கஷ்டம், எடுக்கலனாலும் கஷ்டம். என்னதான் பண்ணுவான்? ஷிகமாரு, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை திரும்ப சந்திக்க போறதில்ல. முடிஞ்சது. கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு. அது எடுக்க போறோம். இவனை நான் எப்படியாவது தடுத்தாகணும். என் உயிரை போனாலும் சரி, இவனை தடுத்தாகணும். உன்னால என்ன செஞ்சாலும் என்ன தடுக்க முடியாது. Crushing bomb. என்னது? என்னடி நிற்கிறான்? இது ஓ, இவனே பட்டர்ஃப்ளையா மாறிட்டானா? இவன் என்ன பண்றான்? உன்னை விட மாட்டேன். Slamming Bolden. தேவையில்லாம முயற்சி பண்ணாத. கையால் ஹேண்டில் பண்றான். ஏன்னா என்னுடைய பலம் முன்ன இருந்ததை விட 100 மடங்கு அதிகமா இருக்கு. உடம்பு ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்க்க சுக்குமார் மாதிரியே இருக்கு. குண்டா இருந்துச்சு, ரொம்ப இப்போ ஒல்லியா இருக்கு. விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அது என்னுடைய சாப்பாடு. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ சாப்பிட்டு என் கோவத்தை நீ அதிகப்படுத்திட்ட. வாய்ப்பே இல்ல. இவனுக்குள்ள அதிக சக்கரா இருக்கிறதுனால இவனோட உடம்பே மாறி இருக்கு. இப்போ அடுத்த அடிய பாரு. வா, என்ன பொடிப்பா, என் தோத்தாங்க கிண்டல் பண்ணல. அதுக்கு தான் இந்த அடி. இதெல்லாம் கூட இருக்கவங்க பார்த்துருக்கணும்டா. மன்னிக்காது. ஆனா நீ பண்ணதை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு முட்டாள தலைவனை வச்சிருந்தா அது அந்த டீமுக்கே பிரச்சனை. சிக்கமாரு பேசினா அவ்வளோதான். புரியுதா? சொல்றத கேளுங்க. எந்த அறிவு இல்லாம எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருக்கிற இவனுக்கு கீழே ஏன் வேலை பாக்குறீங்க? இப்பவே உன்னோட கதையை முடிச்சு உன்னோட கஷ்டத்தை போக்குறேன். அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் நண்பனை அவ்வளோ மதிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கணும். நான் வச்சிருந்த கடைசி சாப்பாடை கூட சாப்பிட்டுக்கோ. என்ன பத்தி என்ன வேணாலும் என் பேசிக்கோ. ஃப்ரெண்டை பத்தி ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி மட்டும் தப்பா பேசுன நட்புக்கு உதாரணம் இல்லை. என்னோட மொத்த சக்கராவை ஓட அவனும். என் இடது கைக்கு கொண்டு வர. இந்த கடைசி தாக்குதல் இதுதான் என் வாழ்க்கையில முக்கியமான. மூஞ்சி மாஞ்சா என்னண்டா. வேண்டாம், இப்படி பண்ணாத. ஓடு, செத்து செத்துட்டான்டா. அவ்வளோதான், வாயை பொழந்துட்டான். இப்பதான் அமைதியா இருக்குல்ல, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு சண்டை போட்ட இடம் மட்டும் காலி கிரவுண்ட் ஆகி கிடக்குது.
செத்துட்டான். ஏய் ஜோஜி, ஆனா இவனுக்கு என்ன ஆகும்? இவனுக்கு டேய் வந்துடுறா. நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு வழியா நான் அவனை தூக்கடிச்சிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா இந்த இதுவும் அவங்கள்ட்ட கொடுத்து அமிச்சிட்டான். உடம்பு அப்படியே உருக்கிட்ட மாதிரி இருக்குது. என்னோட நண்பர்கள் மீனும் கூட்டு போவோம். அதான் அந்த பாடி தெம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிரும் போல இருக்கு. அந்த மொத்த சத்தியம் உறிஞ்சுதான் அந்த இது வரும். நான் சொல்றதை கேளு மகனே. உனக்கு இருக்கிற நல்ல மனசு அங்க இருக்கிற வேற எந்த பசங்களுக்கும் இல்ல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உனக்குள்ள இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிற நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கும். அவங்கள என்னைக்கும் விட்டுறாத ஜோஜி. உனக்காக மார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்ப்பா ஏதோ கடைசின்ற மாதிரி காட்டுறீங்க? எழுதியிருக்கான். நாங்க எல்லாம் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கீபா அப்புறம் ஸ்ரீகுமார். எல்லாருமே இது வச்சுட்டு போயிருக்காங்க. டேய், இப்பதானே அந்த கேரக்டரை பார்த்து ரசிச்சேன். அதுக்குள்ள என்ன பண்ணிடாதீங்க. ஷீதா ஜோ ஒரு சாதா பொட்டேட்டோ சிப்ஸா இருந்தாலும் சரி, அதுல கடைசி சிப்ஸ் நான் தான் சாப்பிடுவேன். ஜோஜியும் நானும் பல வருஷமா ஒரே டீம்ல தான் இருக்கோம். நாங்க ஒன்னா இருந்தா நல்லா செயல்படுவோம். அதனால சந்தேகமே வேண்டாம். அப்பா, நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு ரெண்டு உண்மையாவே நல்ல சம்பாரிச்சோம். நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. என்ன தப்பா தோணுது அவனுக்கு. என்னாச்சு ஷிகமாரு? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எபிசோட்ல ஏனையா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவம் தான் வருது. இப்போதான் இந்த கேரக்டரே காட்டுறீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்போதான் அது எவ்வளோ பவர்ஃபுல், என்ன பண்ணா எல்லாம் காட்டிட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டர் முடிச்சா என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. பயங்கர அழுத்தமாயிடுச்சு. அவனை பீட் பண்ணிட்டான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இவனுக்கும் உக்காந்துட்டான். அது என்ன ஆச்சுன்றது தெரியல. அது ஒரு மாதிரி அழகா இருக்கா அவனுடைய சைல்ட்ஹுட், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பையன், அழகான மனசு அப்படி இருக்கு. இப்போதான் வந்து மதிச்சாங்க, இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் மதிக்கிறாங்க எல்லாம். இப்போதான் ஒரு செகண்டு கூட இல்லை, இப்போதான் அதை அனுபவிக்கிறான். அதுக்குள்ள எப்படின்னா ஏற்றுக்க முடியல. அதுவும் இன்னசென்ட் பாய் வேறையா,
இதுக்கு முன்னாடி நம்ம அவனை அப்படி பெருசா எந்த இடத்துலயும் அவ்வளோ காட்டல. ஆமா திடீர்னு இப்பதான் காட்டுறாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப ஆழமா சொல்லிட்டாங்களா, அதுதான் ரொம்ப தாங்கவே முடியல. ஆமா அது ஒரு மாதிரி ஏக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் நம்ம கச்சிருக்கூடாதா அப்படின்ட்டு. அழகா இருக்கேடா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த சின்ன வயசுல குழந்தையா காட்டுறப்பெல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் போல இருக்கு. அழகா கொழுன்னு அப்படி இருக்கும்போது இப்போதாயா பார்த்தோம். இப்போதாயா என்ன ஏன்னா எக்ஸாம்ல இதெல்லாம் அவ்வளோ பெருசாக காட்டல. நம்ம வந்து அந்த எக்ஸாம் பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் டப்புன்னு முடிஞ்சிச்சு. பெருசாகவே பார்க்கல எங்கேயுமே. இப்போதான் அவனை வந்து பெருசாக பார்த்து அவனை புரிஞ்சுக்கிட்ட இது அது. அதுக்குள்ளேயே அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் எப்படி பண்ணுறீங்க? ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது கிடைச்சும் அது ஃபீல் பண்ண முடியாம போயிடுமா அவனுக்குன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாம் ஏதோ ஆயிடக்கூடாது. சுகுமார் அப்பயும் ஃபீல் பண்றான் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. அந்த அது என்ன ஃப்ரெண்டு பாண்டிங் தாங்க. ஒரு நண்பனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவனால் அதை சென்ஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு பாண்டிங்காக இருந்திருக்காங்கன்றது தான் அழகாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அது இப்படி முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐயோ, எனக்கு அந்த மாதிரி தெரியுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறது எப்படி இருக்கும்ன்றது. ஐயோ, அது பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு விளையாட்டுக்கே நம்மளாம் சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் வந்து சரிய மாட்டான், இவன் இருக்குதோன்னு இல்லாதோன்னு அப்படிலாம். ஏன்னா நம்மளாம் கிரிக்கெட் நான் கூட சின்ன வயசு விளையாடுறப்போ என்னை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. 2 சைடெலாம் டபுள் சைன் இல்லைன்ட்டு கீப்பி நிற்க வச்சுருப்பாங்க. எனக்கு விளையாட தெரியாது ஆட தெரியாதுன்ட்டு. அது ஒரு பெயின் இருக்கும். அது இப்போ அந்த சர்ச்சில் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆடுறப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லா சைல்ட்ஹுட்லேயும் இப்படி ஒரு இருக்குல்ல அப்படின்னு. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பா நமக்கு அந்த டைம்ல கிடைச்சிருப்பாங்க. அது ஆமா. இல்லாம இருந்திருக்கு. அவங்கள மீட் பண்ணும்போது இல்லை நமக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ரெண்டு மட்டும் மறக்கவே முடியாது. அவன் நினைச்சாலே ஒரு ஃபீல் வந்துடும். திரும்ப பார்க்க மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் வந்துடும். அது எல்லாமே இதில் அது காமிச்சாங்க. நம்ம நண்பன் மாதிரி தான் நம்மளை விட்டு விட மாட்டான். எவ்வளோ பேசினா நம்ம நண்பன் வந்து நம்மளை மோட்டிவ் பண்ணிட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம கை போட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. நல்லா இருங்க அந்த மெமரிலாம் நல்லா அந்த இருந்துச்சு. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு அவ்வளோ நம்ம வீட்டில் தெரியாத அளவுக்கு கூட அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்மளை அவ்வளோ புரிஞ்சு வச்சுருப்பான். மற்றவங்களை பேசுறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து அவ்வளோ கேர் பண்ணி சப்போர்ட்டாகவே இருப்பான் எல்லா டைமும். அவன்கிட்ட வர பாண்டிங் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம் எனக்கு வந்து இப்போ சிக்கமாரும் சரி அவனும் வந்து சோம்பேறி இப்படி தான் பார்த்தது. இந்த இதெல்லாம் அவனுக்கு இருக்குமானே எனக்கு தெரியாது. ஸோ அவனும் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு மதிச்சிருக்கான், ஒருத்தர் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ரெண்டு கேரக்டருமே அழகாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் இப்படி முடிக்கணுமான்னு அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் அவனை பற்றி பாராட்டணும்னு. இப்போ இந்த ஃபைட்லாம் எனக்கு வந்து பேசவே முடியல. இப்படி முடிச்சிட்டா நான் எங்கேருந்து அது வச்சு அதை பேசுறது அப்படின்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.